ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். ஒரு புது ஆண்டு, ஒரு புத்தாண்டு, அது தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எப்படி நன்மையை தரும்? இந்த புத்தாண்டில் ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் பக்தி, ஆன்மீகம், அது மட்டும் இல்லாமல் ஆலய வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள், பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம், பணப்புழக்கம், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், நீதி, நெறிமுறைகள், அதுபோல மழை, குழந்தை பாக்கியம், இது போன்ற விஷயங்களில் இந்த ஆண்டு முழுவதும் ராஜாவாக குரு பகவான் இருந்து செம்மையான நல்ல பலனை தருவார். அதில் கிஞ்சித்தளவும் மாற்றம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் சந்திரனும் மிகச்சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு தருவார். பெண்களுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டு இருக்கும். விவசாயம் செழிக்கும், கால்நடைகள் பெருகும், பட்டி பால் பசுக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம தேவையான அளவு மழை பொழிஞ்சு நமக்கு நன்மைகள்லாம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குரு நெல், கோதுமை, தானியங்கள்லாம் நல்லா பெருகும். சனி பகவானும் செவ்வாய் மட்டும்தான் சிறப்பான பலன்கள் இல்லை. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மட்டும்தான் கொஞ்சம் கசப்பான பலன்களை தருவார்கள். 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம். கும்பம், அது கோபுர ராசி. கும்பத்தில் தான், சதயத்தில் தான் இந்த ராகு இருக்கிறார். ராகு அன்னைக்கு பிறக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிறதே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சோமவாரத்தில் மிகச்சிறந்த நல்ல பலன்கள், ஏற்றம் மிகுந்த காலம், ஐஸ்வர்யங்கள் நிறைந்தது, தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்துக்குரிய 2ஆம் வீட்டின் அதிபதி தான் இந்த பராபவ வருடத்திற்கு ராஜாவாக இருக்கிறார். அப்போ ராஜா இருக்க போகும்போது பக்தி பெருகும், பூஜை புனஸ்காரங்கள் உண்டு, குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள், பாலமரம் தோரணமெல்லாம் கட்டி நினைச்சதை சாதிக்கலாம். நிறைய பேருக்கு இடமாற்றம், வெளிநாட்டில் இருந்தால் கீழே வந்துடணும், இருக்கிறவே மேலே போவோம். அப்போ உங்களுக்கு 2 போய் 5 அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறார். கும்பத்துக்கு 3ஆம் இடம், 10 3. புதிய முயற்சி, புதிய மாற்றங்கள், சகோதரர்களுக்கெல்லாம் ஏற்றம் மிகுந்த, சகோதரர்களுக்குள்ள குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நல்ல நிலை அடைவார்கள் கும்பத்துக்கு. அப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டில் 4 கிரகங்கள், ஜென்மத்தில் ராகுவும் சந்திரனும். அப்போ உங்களுக்கு கும்பத்திற்கு 7ஆம் இடத்துல கேது. அப்போ கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ஆண்டு புதியதாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த ஆண்டு உங்கள் குடும்ப விரிவடையும். குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கைகூடும். வீடு மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு, உத்தியோக மாற்றம் உண்டு. உத்தியோகம் மாறி போய் வீடு அங்கே வாங்கி இருப்பீர்கள். தெரியாத புரியாத வீடு ஊர்களில் போய் வாழ்ந்து பெயர் புகழ் அந்தஸ்தோடு அங்கு ஒரு புதிய ஆற்றலை, உங்களுடைய சகாப்தத்தை நிறுவுவீர்கள். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாம் இந்த ஆண்டு கிடைக்கும். உத்தியோகத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம்னா சூரிய பகவான் தான். அப்போ 7ஆம் இடத்துக்குரிய 2ல் நல்லா இருக்கும். வருமானத்தை கொடுப்பார், பொருளாதாரத்தை உயர்த்துவார், மதிப்பை கொடுப்பார், தன்மானத்துக்கு குறைவில்லாமல் வச்சிருப்பார், நிர்வாக திறமை அதிகரிக்க செய்வார். குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு அரசாங்க வேலைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தருவார், ஜெயிப்பீங்க. அதே போல் உங்களுக்கு தொழில் வியாபாரம். அப்போ சனி பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சஞ்சாரங்கள் பெரிய அளவில் இருக்குது. சனி செவ்வாய் சேர்க்கை 2ல் இருக்கிறனால கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள்லாம் உண்டு. விவசாயத்தில் கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனம் இருக்கணும், பேசும் பொழுது பிறரை காயப்படுத்தி விடக்கூடாது, குடும்ப உறவுகளில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி இடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை கசப்புத்தன்மை ஏற்படுத்தும். குழந்தைகள் வகைகளில் ஒரு பிரச்சனை, போட்டி, அதே போல் பூர்வ புண்ணிய சொத்துக்கள், டாக்குமெண்ட்டில் ஒரு பிரச்சனை, அதே போல் ஏதாவது ஒரு வகைகளிலே களவு போகுதல், ஏதோ ஒரு துன்பங்கள். அப்போ சனியினுடைய சேர்க்கை கும்பத்திற்கு 8ஆம் இடத்துல விழுகுது, சனியின் சேர்க்கை 4ஆம் இடத்துல விழுகுது, சனியின் பார்வை உங்களுக்கு கும்பத்திற்கு 11ஆம் இடத்துல. ஸோ அப்போ உறவுகள் வகைகளிலும் கவனமாக இருக்கணும், லாபத்திலும் கவனமாக இருக்கணும், இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும், இடம் விட்டு இடம் போய் வேறு இடத்துல கவனம் இருக்கணும், யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத இந்த ஆண்டு கோள்கள்லாம் சொல்லுது. ஜாதகத்தை தாண்டி கோள்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல்
வியாபாரம் சிறப்பாக இருக்கும், விவசாயம் சுமாராக இருக்கும், பெண்மணிகள் உங்கள் கை ஓங்கி இருக்கும், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும், பெண்கள் ஆண்களை அடக்கி ஆழ்வார்கள், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும். அப்போ எடுத்துக்கிட்டால் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கற்கடேஸ்வரரை வணங்கி வழிபட வேண்டும். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு காப்பு கட்டி உழவார பணி மேற்கொள்ளணும். திருவாசக முற்றோதல் நடத்துகிறவர்களுக்கு நன்மை தரணும். ஏழை எளிய வறியவர்களை ஆதரிக்கணும். மழை மாறி பொழியும், சிறப்பாக இருக்கும். அதனால் உழவார பணி செய்யணும். அப்படி செய்தால் கும்பம் மிகுந்த மேன்மை அடையும். வாழ்க்கையில் நீங்கள் ருத்ர மந்திரத்தை சொல்லணும், திரையம்பகம் மந்திரத்தை சொல்லணும். திருவண்ணாமலை அருகில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு புண்ணிய சேத்திரம் இருக்குது, மேல்மலையனூர்னு இருக்குது. அந்த மேல்மலையனூர் அங்காளம்மனை அமாவாசை தோறும் சென்று வணங்கி விரதமிருந்து வழிபட்டு பாருங்கள், சிறப்பு உண்டாகும். விஸ்வரூப காளி சீயப்பூண்டி, மேல்மலையனூர் பக்கத்தில் 4 கிலோமீட்டரில் சீயப்பூண்டிங்கிற ஊரில் 63 அடி உயரமுள்ள காளி 22 கைகளோடு இருப்பாள், விஸ்வரூப காளி. அந்த ஊரில் போய் வழிபட்டு வாருங்கள், வினைகள் எல்லாம் பனிபோல் குறைந்து போகும். அதேபோல் கௌரி நோன்பு இருங்கள். வீட்டில் பொறுத்தளவில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு மேலே ராகு காலத்துக்கு பிறகு கன்னிமாரி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், குழந்தைகள், வேலைவாய்ப்பு, தந்தைக்கு இருக்கக்கூடிய கண்டங்கள்லாம் நீங்கும். தாய்க்கு வைத்திய செலவுகள் நீங்கும். கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கும் சனி பகவான் தான் அதிபதி. ஸோ அவர் போய் 2ஆம் இடம்ங்கிற குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு 1 வருஷமாக. அப்போ குடும்பத்துலேயும் சரி, இவங்களுடைய பொருளாதாரமும் சரி வச்சு செய்கிறாருங்கிற மாதிரி பயங்கரமாக செலவு, தண்ணி மாதிரி செலவாகிட்டுருக்கு பணம் இவங்களுக்கு. அதுலேயும் யாரால் செலவாகுதுன்னா குடும்பத்தாரால் தான் செலவாகுது. குடும்பத்தார்னா நம்ம சம்பாதிக்கிறதே குடும்பத்துக்கு தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அளவுக்கு மீறி ஒரு நம்ம கெப்பாசிட்டிக்கு மேலே சில செலவுகள் குடும்பத்தாரால் ஆகுது அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அது ரொம்ப வரம்பு மீறி போயிட்டுருக்கு, அந்த அளவுக்கு செலவுகள் ஆகிட்டுருக்கு. அண்ட் அவரோட பார்வை இப்போது 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தில் இருக்குது, 3ஆம் பார்வை. முதல்ல இந்த கும்பம் இவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறேன். இவங்க எப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிள். ஏன்னா கும்பம்ங்கிறது என்ன, கோபுரத்துக்கு மேலே இருக்கிற கலசம், அதை தான் கும்பம்னு சொல்கிறோம். அந்த கும்பத்துக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுப்போம். ஒரு கும்பாபிஷேகம்னா அந்த கும்ப கலசத்தை வச்சு ஹோமம் பண்ணி மந்திர உச்சாடனம் சொல்லி அதுக்கு உருவேற்றி அதை ஒரு மரியாதையாக அதை நம்ம கொண்டு போய் அந்த கோபுர கலசத்தில் வைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது எப்போவுமே கிடைக்கும். இந்த கும்பத்தில் ஒரு நண்பன் இருந்தாலே அவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த கும்பத்தில் ஒரு ஃப்ரெண்டு நமக்கு எல்லாருக்கும் இருந்தாலே அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த கும்பத்தில் இருக்கிறவங்க எப்படின்னா வெளியில் எதையும் காமிச்சிக்கவே மாட்டாங்க. அதாவது பால் பாயசம் சாப்பிட்டாங்களா, பழைய சோறு சாப்பிட்டாங்களான்னே தெரியாது. அவங்க முகத்தில் எதையும் காமிச்சிக்க மாட்டாங்க. எப்போவுமே அந்த ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அந்த எக்ஸ்ப்ரெசிவாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கும்பத்துக்குள்ளே என்ன இருக்குது கலசத்துக்குள்ளே நமக்கு தெரியாது இல்லையா. அது மாதிரி தான் இவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பல இதெல்லாம் இருக்கும். பட் அதை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு பிஸ்னஸ் வேலையெல்லாம் எப்படி மேம்? பிஸ்னஸே பண்ணக்கூடாது. கும்பத்தில் மிதுனத்தில் பிறந்தவங்களும் சரி, கும்பத்தில் பிறந்தவங்களும் பிஸ்னஸே பண்ணக்கூடாது. இவங்க போய் கை கட்டி வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறது தான் இவங்களுக்கு உச்சிதம். ஆனால் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். இவங்க வெளிநாட்டில் போய் அழகாக சம்பாரித்து அங்கே கூட ரொம்ப நாள் இவங்களை தங்க விடாது, திரும்ப வந்துடுவாங்க இவங்க. ஆனால் இவங்க பிஸ்னஸ்ன்னு பண்ணாங்கன்னா அங்கே என்ன ஆகும்னா இவங்களுக்கு சில சமயம் ஆசை காமிச்சு மோசம் செய்யறதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இதில் நீ இன்வெஸ்ட் பண்ணினா இவ்வளோ லாபம் கிடைக்கும், 3 வருஷத்துல நீ கோடீஸ்வரன், இது மாதிரிலாம் சொல்லி அதில் போய் இவங்க மாட்டுவாங்க. மாட்டி அங்கே போய் ஜெயிலுக்கு போகிற அளவு கூட இவங்களுக்கு பிரச்சனைகள், ஸ்கேம் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவங்களே உள்ளே மாட்டிப்பாங்க. ஆமாம், அதனால இவங்க அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது. அதாவது 1 போட்டால் 4 கிடைக்கும்னு சொல்கிற இடத்துலலாம் இவங்க நம்பி இறங்கவே கூடாது. அதனால் இவங்களுக்கு பொறுத்த மட்டும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது லாயக்கே கிடையாது. வேலை பண்ணலாம், அழகாக சம்பாதிக்கலாம், வெளிநாடு போகலாம்.
அங்கே இருந்து சம்பாதிச்சு திரும்ப தாய்நாட்டுக்கு வந்துடணும். அதுதான் இவங்களுக்கு உச்சிதம். அதே மாதிரி இவங்களுக்கு என்னென்னா இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சுகம் கெடும், சுகஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு இல்லையா. அப்போ இவங்களுக்கு பெருசாக ஒரு கம்ஃபர்ட் லக்ஸரி எல்லாம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது. ஒரு மாதிரி எப்போவுமே ஒரு ப்ரெஷரில் தான் இருப்பாங்க இவங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ இருக்காங்க. குரு பகவான் வந்து இவங்களுக்கு தன லாபாதிபதி. அவர் போய் 6ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறாரு ஜூன் மாதம். அப்போ கண்டிப்பாக உழைப்பின் மூலமாக வருமானம் வர ஆரம்பிக்கும். அண்ட் லோன் இவங்க அதாவது ரொம்ப நாளாக பேங்க்கில் வந்து இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு சேங்ஷனே வந்திருக்காது. ஆனால் இந்த காலம் வந்து அவங்களுக்கு சேங்ஷன் லெட்டர் வந்துடும். ஸோ அந்த லோனை வச்சு இவங்க வீடு வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம், இல்லை உயர்கல்விக்கு வெளிநாடு போகலாம், ஏதோ ஒன்று. இது மாதிரிலாம் அவங்களுக்கு இப்போ நல்லா அந்த சுப விரயமாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி குரு வந்தப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். அந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது இவங்களோட கர்மஸ்தானம் 10ஆம் இடத்து மேலே விழும். அப்போது இவங்க உத்தியோகத்தில் புது டெசிக்னேஷன், புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, நிறைய வேலை பலு ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்டே அடுத்த லெவல் அப்படிங்கிறது இவங்க பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களோட 12ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார், விரயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அப்போது பணம் வருது அப்படின்னா ஒரு விரயம் ரெடியாக அங்கே இருக்கும், காத்துட்டு இருக்கும். இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமா மேம், இல்லை இவங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாம? அதாவது குடும்ப நபர்களால் தான் இவங்களுக்கு மெயினாகவே எல்லா பிரச்சனையுமே. குடும்ப நபர்னு நான் சொல்கிறது யாருன்னா தாய் தந்தை மனைவி எல்லாருமே இதில் குழந்தைகள் எல்லாருக்காகவும் இவங்க வந்து உழைச்சி தேஞ்சு போவாங்க. அவங்களுக்குன்னு எதுவும் பெருசாக பண்ணிக்க தோணாது அவங்களுக்கு, பாவம். அதனால் இவங்களும் ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஆஃப்டர் ஆல் நம்ம வந்து எதுக்காக படிக்கிறோம் சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதை வந்து ஒரு பாரமாக நினைக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம் குடும்பம் வந்து இவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஆனால் சம்பாதிக்கிறானே கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இது இருக்கணும். உங்களுக்காக நான் இருக்கேன்றது அவங்களுக்கும் இருக்கும். ஸோ பட் குரு வந்து இப்போ வந்தப்புறம் அந்த தனஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு, 2ஆம் பாவத்தையும் பார்ப்பார். ஸோ வருமானமும் ஒரு பக்கம் வரும், விரயமும் ஒரு பக்கம் ஆகும். பட் அதை பேலன்ஸ் பண்ணி போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இவங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது கல்யாணம், குழந்தை பிறக்கிறது எல்லாம் பண்ணலாம், சுப விரயங்கள் பண்ணலாம் தாராளமாக, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது விரயங்களை கொடுக்க தான் கொடுப்பார். அது வந்து சுப விரயமாக மாற்றிக்கலாம். குழந்தை பிறக்கிறதுலாம் நடக்குமா? குழந்தை பிறக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தை அதாவது குழந்தை யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களுடைய 7ஆம் பாவத்தில் கேது உட்கார்றாரு. இப்போ 7ஆம் பாவம்ங்கிறது மனைவி ஸ்தானம், களத்திர ஸ்தானம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல கேது உட்காரும்போது மனைவி மூலமாகவோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவோ ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கேது இருக்கிற காலம் வரைக்கும், இந்த நவம்பர் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் கேது நகர்ந்தப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இப்போ லக்னத்துலேயே ராசிலேயே ராகு உட்கார போகிறாரு. ஸோ ராகுங்கிறவர் தான் நம்ம தான் சொல்லியிருக்கோமே, எல்லாமே அவருக்கு வந்து பெரிய லெவலில் பிரம்மாண்ட பேராசை தான். அப்போ அந்த அளவுக்கு இவங்க வந்து எல்லாத்தையுமே பெருசாக யோசிப்பாங்க. ஆனால் அங்கே வந்து எதிராளிகிட்டேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த எதிராளி அப்படின்னு சொல்கிறது மனைவி மட்டும்தான் அர்த்தம் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரும் இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற சபார்டினேட்ஸ், கொலீக்ஸு, யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு ஈக்குவலண்ட்டாக ஒரு இது கிடைக்காது, நம்ம வேவ்லென்த்லேயே அவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அதனால நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். அந்த தடங்களை தாண்டறதுக்காக எப்பேற்பட்ட வழிபாடுகள்லாம் பண்ணலாம்? பிள்ளையாரை தான் பிடிக்கணும். கேதுவை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்லி தெய்வம் வந்து பிள்ளையார் தான். பிள்ளையாருக்கு டெய்லியே 2 விளக்கு, அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சு வீட்டில் எல்லாருமே பண்ணலாங்க. இது வந்து கும்பத்துக்காரங்க தான் பண்ணணும்னு கிடையாது, எல்லாருமே டெய்லியே வீட்டில் வந்து 2 அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை நெகட்டிவிட்டியும் போயிடும். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இந்த பரிகாரம். அண்ட் பிள்ளையாரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. கும்பராசிக்குன்னு சார் ஒரு தனி கேரக்டர். எப்போல்லாம் நான் கும்பராசி மிகச்சிறந்த ராசின்னு சொல்கிறேனோ அப்போல்லாம் நான் பேசக்கூடிய அந்த காணொலிகள் அது இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பின்னூட்டங்கள் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து திட்டி எழுதுவா, கும்பராசியை போய் போடுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க.
ஆனால் நான் பார்த்த கும்பராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். ஒரு மனைவியாக கும்பராசிக்காரர் இருந்தால் ஒரு மந்திரியை போல அவர் செயல்படுவார். அவ்வளவு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டு. கும்பம் பூரண கலசம் சொல்றோம். ஒரு பெரிய தலைவர்கள் வருகிற போது கோயில்கள் என்ன பண்றாங்க, பூரண கலசம் வைத்து வரவேற்கிறார்கள், பூரண கும்ப மரியாதை. அப்படி கும்பத்தை குறிக்கக்கூடியதால் கும்பராசி அப்படித்தானே. இது கோபுரத்தின் மீது இருக்க வேண்டிய ஒரு கலசம். அவ்வளவு உயர்ந்த வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள். எப்படின்னா ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருந்துச்சு, 7.5 சனியில ஜென்மச்சனி. அதனால அரசியல்ல இவங்க இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், பின்னடைவு. இல்லை ஒரு அரசியல்வாதியை நம்பி, தலைவரை நம்பி இவங்க இருந்தாங்கன்னா அந்த தலைவருக்கே பின்னடைவு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களுக்கு இருந்திருக்கும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். பெண்களாக இருந்தால் மெனோபாஸ் ப்ராப்ளம், வேற ஹெல்த் இஷ்யூ, பேக் பெயின் பிரச்சனை பல ஆண்களுக்கு. இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். குடும்பத்தை நடத்த முடிய பணம் இல்லையேங்க, பணம் வருது திருப்தியா இல்லையே, எல்லாம் குடும்பத்தில் நடக்குது, ஆனால் மன நிம்மதி இல்லையே அப்படின்னு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தனவரவு இப்பவே வர தொடங்கி இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி. அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னா பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருவார். இதனால் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை அணைகட்டி தடுத்த மாதிரி, இப்போ அணையை திறந்து விட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு வரும் காசு. அப்படிப்பட்ட நேரம் வரப்போகுது. கும்பராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் இப்போ காத்திருக்கு. இவங்க கடன் வாங்குவாங்க. இப்போ கடன் வாங்கி பிசினஸ்ல பெரிய டெவலப் ஆயிடுவாங்க. அந்த யோகம் வருது. 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. இவங்க ராசியில ராகு. இந்த புது வருஷம் பிறக்கக்கூடிய ராசியே இவங்க ராசி தான், கும்பராசி, சதய நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, குரு சண்டாட யோகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடுமையா உழைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கும்பராசிக்காரங்க கடுமையா உழைக்கிறாங்களோ அதோடைய பலனை வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இவங்க அனுபவிப்பாங்க. உழைக்க தயங்கக்கூடாது. எனக்கு காசு வரலையே, எனக்கு ப்ரமோஷன் வரல, எதையும் நினைக்காதீங்க. நீங்க கடுமையா உழைங்க, நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகம் வரும். சரி, இவங்க ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்கன்னா கரெக்டா அந்த நேரத்துல பஞ்சர் ஆயிடுது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்றாங்க. ஆமா, என்ன எப்பவுமே ஒரு பாதகம் நடந்துகிட்டே இருக்கும். அது பேரு காலபுருஷ தத்துவத்துடைய பாதக ராசி. உங்களுக்கு நான் தொடங்கும் போதே சொன்னேன், இவர்களை பற்றி நன்மைகளை சொல்ல வந்தால் பிறர் இவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி என்னைக்குமே ஒரு தடை இருக்கும். அதை மீறிக்கிட்டு தான் இவங்க ஜெயிக்கணும். இவங்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா, நல்லவர்கள்ங்கிறது வெளியே தெரியறது இல்லையா சார். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. 99% நல்லவர்கள். ஒரு இலையில தலைவாழை இலை போட்டு நல்லா விருந்து பரிமாறுறீங்க, ஒரு ஓரத்துல ஒரு அசிங்கத்தை வச்சிடுறீங்க. அந்த மாதிரி இவங்க நல்லா பேசிட்டு ஒரு வார்த்தை கோபத்துல பேசுறாங்க பாருங்க, இவங்க கோபம் தான் நிக்குது. அதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அத்தனை வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். கோபத்தை குறைச்சிட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவங்களுக்கு 2ல சனி. இப்போ நாவடக்கம் வேணும். குடும்பத்துல சண்டை போடுவாங்க, பிள்ளைகளோட சண்டையோ வீட்டுக்காரரோட சண்டையோ இருக்கும். அந்த சண்டைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா யாகாவாராயினும் நாகாக்க சொல்லியிருக்காங்களே, நமக்கு எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு. அது கும்பராசிக்கு சொல்லப்பட்ட விஷயம்தான். கவனமா இருந்துட்டாங்க, பெரிய பொருளாதார வளர்ச்சி வந்துடும். 7ல கேது. சில பேர் வேணும்னே இவங்க மேல வம்பு வழக்குகளை உருவாக்குறதுக்கு, இவங்க வேலை செய்தா அதுல குறை சொல்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. கும்பராசி இருட்டை விரும்பும். எப்பவுமே இருட்டில் உட்கார்ந்துருக்கிறது, லைட் அணைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது, இந்த இருட்டை விரும்புறதெல்லாம் அந்த கும்பராசிகிட்ட ரொம்ப ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு. ஏன்னா சனியுடைய வீடு இல்லை அது, அதனால அந்த அமைப்புகள் உண்டு. ஆனால் அந்த பராபவ ஆண்டு பெரிய வளர்ச்சியை கொண்டு கொடுக்க போகுது. இவங்க குடும்பத்துல திருமண செய்தி, பொருளாதார செய்தி எல்லாம் கிடைக்க போகுது. பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. சரி, பணம் வருது அப்படின்ற மாதிரி தோணுது, ஆனால் அது வரவே மாட்டேங்குது. எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துருக்கோம், அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, இன்னைக்குன்றாங்க, ஆனால் இன்னைக்கு தரமாட்டுறாங்க, தள்ளி போட்டுட்டே இருக்கு. அது எப்போதான் இந்த காசு கிடைக்குமா கிடைக்காது? அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆயிரும். ஜூன் மாசத்துக்கு பிறகு சால்வ் ஆயிரும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இது சிலருக்கு வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுக்கு போய் தான் சால்வ் ஆகும். அந்த அளவுக்கு ஆகும். சின்ன பணங்களாக இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ ஜூனுக்கு மேலேயே சால்வ் ஆயிரும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரம்லாம் பண்ணலாம்? கும்பராசிக்காரர்கள்னு சொல்லிட்டாலே அகத்தியர் வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரும். இன்னொன்று, 24ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி மாலை நேரத்தில் அகத்தியரை வழிபட்டாலும் சித்தர்களை வழிபட்டாலும் இவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். அதை போல ஆதி கும்பேஸ்வரர், கும்பகோணம் போகணும். கும்பகோணத்துக்கு போய் திருக்கோயில்களில் வழிபட்டாலும் பெரிய முன்னேற்றம். ஒண்ணுமே முடியல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில் கோபுரத்துல மேல இருக்கக்கூடிய கலசத்தை கும்பிடுங்க, பெரிய வளர்ச்சி வரும். உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு குடம் எடுத்து அந்த குடத்துல நூல் சுத்தி மேல மாவலை வச்சு ஒரு தேங்காய் வைங்க, குடத்துக்குள்ள பச்சை அரிசியை போட்டு வைங்க, 1 ரூபாய் காயினை போட்டு வச்சு சந்தன குங்குமம் விட்டு தினந்தோறும் வழிபட்டு பாருங்க.
உங்கள் வாழ்க்கை பெரிய வளர்ச்சிக்குரியதாக இருக்கும். நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.